வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 3 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 3 விஷயங்கள். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஆர்கனைஸ்டா இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ட்ரெஸ் செல்ஃபை பார்த்தா அங்கே நீட்டாக சாரீஸ் தனியாக, காட்டன் ட்ரெஸ்ஸஸ், சுடிதார்ஸ், வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ், இன்னர்வேர்ஸ் அப்படி நீட்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. பார்த்த உடனே உங்களுக்கு எது தேவையோ அதை எடுக்கிற மாதிரி, ஐயோ இந்த சேலைக்கு ஜாக்கெட் எங்கே இருக்குது அது அப்படி தேடாத அளவுக்கு நீட்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சனை பொறுத்தளவில் அந்த சமையல் பொருட்களாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், சின்ன பாத்திரங்கள் தினம் பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் எப்போவாது விருந்தாளிகள் வந்தால் யூஸ் பண்ணுற பெரிய பாத்திரங்கள்லாம் மேலே வச்சு அந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது உங்ககிட்ட இது எங்கே இருக்குன்னு கேட்டால் தெளிவாக சொல்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் உங்களோட கேபின், இல்லை உங்களோட டேபிள், இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு கபோர்ட் மாதிரி இருக்குது, ஹாஸ்டல், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்தை ரொம்ப நேர்த்தியாக அடுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கும் செல்ஃப் க்ரூமிங்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்கு. எப்போவுமே கிளம்சியா குப்பையா எது எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்குன்னா நம்ம மனசும் அந்த மாதிரி பல தாட்ஸோட அலைப்பாஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்மளால கிளியரா இருக்க முடியாது. நம்மளை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஒரு குதர்க்கமான ஆளா நம்ம மற்றவங்களுக்கு காட்சி அளிப்போம். உங்களுடைய எல்லா பொருட்களும் ஆர்கனைஸ்டா இருக்கு. இப்போ நீங்க ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த சில்வர் கலரில் உள்ளது தனியாக, கோல்டன் கலரில் உள்ளது தனியாக, எல்லாம் தனித்தனி பாக்ஸில் போட்டு, தோடெல்லாம் குட்டி குட்டி தோடுகள் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் வேர், அதெல்லாம் நீட்டாக அப்படியே அடுக்கி வைக்கணும். ஸோ எது எப்போ தேவையோ உங்களால் அதை உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்கனைஸ்டாக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஆர்கனைசிங்கை எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த டைரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி பிளானர் இருக்கும். காலேஜ் கோயிங் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதில் பிளானிங்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீக்கெண்ட் டேஸில் என்ன பண்ணலாம்னா பிளானரில் எழுதிடணும். என்னென்ன பண்ணணும்னு காலையில் எழுதிட்டு ஒவ்வொன்றா செய்ய டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த பால் கணக்கு, சிலிண்டர் எப்போ இது பண்ணுறோங்கிற விஷயம், அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்களாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் எப்போ பீரியட்ஸ் வருதுங்கிற டேட்ஸு, இதெல்லாம் பின்னாடி குறித்து வச்சுட்டே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டிலையே நீங்கள் யார்கிட்டயோ கடன் வாங்குறீங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் திடீர்னு இப்போ ஒரு 2000 ரூபாய் கொடுமா அடுத்த மாதம் தரேன்னு வாங்குவாங்க. நீங்களும் அடுத்த மாதம் மறந்துடுவீங்க. அதுக்கு அடுத்த மாதம் கேட்பீங்க, இந்த மாதிரி வாங்கினீங்களேங்க தாங்க, நான் எப்போ வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னு கேட்பாங்க. நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அந்த டேட் போட்டு இதுக்காக இன்னைக்கு வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை யாருமே இது பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. ஒரு கிளியராக இருக்கும். அவன் சொன்னால் அப்போ கரெக்டாக இருக்கும், அவன் ஞாபகம் வச்சு தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றின ஒரு இது இருக்கும். எல்லாமே இப்போ பின் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த மந்த்துக்கு ஒரு சின்ன சின்ன காலம்ஸ் மாதிரிலாம் இருக்கும் டைரியில். நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்த்டேஸு, வேறு கல்யாண நாள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் குறித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் முந்தின நாளே அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ ஆன்லைன் பேங்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பாஸ்வேர்டு, இல்லை உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். நம்ம நம்மளோட மூளையில் நிறையா ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ணி வைக்க நான் என்னன்னே தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, டூ மச் ஆஃப் ஃபோல்டர்ஸ் பிரெயினில் ஓப்பனாக இருக்கிறது தான். அந்த வேலையை அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், இப்படி நம்ம அதை யோசித்து கடைசியில் எதையுமே நம்மளால் ப்ரொடக்டிவாக பண்ண முடியாது. அமைதியாக ஃபோனை பார்த்துட்டு படுத்துருவோம். ஸோ என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடன், முக்கியம் சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இர்ரெகுலர் பீரியட்ஸு, அந்த டேட்டை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு யோசித்து மனப்பாடெல்லாம் பண்ண தேவையில்லை. பிரெயின் விட்டு நீங்கள் அதை எடுத்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்போ தேவையோ, இப்போ டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு செக்கப் போகிறோன்னா அப்போ ஒரு பேப்பரில் கூட குறிச்சிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு நோட்டுக்கு கீழே நீங்கள் கொண்டு வரும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீங்கள் தெரிவிங்க. என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியும். குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஆஃபீஸ் விஷயமா இருக்கட்டும், அதை எழுதுறவங்க ரொம்ப லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு சொல்லுது. ஒரு கல்லூரியில் படித்த
மாணவர்களை வந்து அவங்க எய்மே இல்லாமல் இருந்தவங்க பின்னாடி எப்படி இருக்காங்க, ஒரு எய்ம் எனக்கு இது இருக்குன்னு சொன்னவங்க எப்படி இருக்காங்க, அதை எழுதி வச்சு இதான் என்னோட எய்ம், இதை இதை நடக்க நான் என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சு பண்ணவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு எய்மோட படித்தவங்க 2% அதிகமாக சம்பாதிக்கிறதாகவும் அவர்களை விட 10-15 மடங்கு அதிகமாக எழுதி வைத்தவர்கள் சம்பாதிக்கிறதாகவும் அந்த ஆய்வினுடைய முடிவுகள் வந்து சொல்லுது. ஸோ அதுதான் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதினுடைய மகிமை. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு 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 கூலான பர்சனா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா, இவன் என்ன இவ்வளோ வேலை பார்க்குறா, இவ்வளோ விஷயங்களை பண்ணுறா, ஆனால் எப்படி இவளுக்கு டைம் கிடைக்குது, எப்படி இவள் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு வந்து மற்றவங்கெல்லாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு உங்களோட லைஃப் வந்து ரொம்ப செட்டிலாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதை ஆர்கனைஸ்டாக இருக்கணும். செகண்ட் விஷயம் என்னென்னா, அது அங்கங்கே ஒன்று ஸ்டிக்கி நோட்டில் உங்களோட பிளானர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ரஃப் நோட் மாதிரி வச்சுட்டு கூட பிளெயின் நோட்டில் இது பண்ணிக்கோங்க, இல்லை டைரி ஏதோ ஒன்றில் எழுதணும். அந்த ஆர்கனைசிங்கை வந்து எழுத்து மூலம் கொண்டு வரணும். இல்லை டே டு டே உங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், அதாவது கிராட்டிடியூட், தினம் ஒரு கிராட்டிடியூட் நோட் எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போது என்னென்ன எனக்கு நல்லது நடந்திருக்கு. எல்லா நாளும் ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட்டான நாளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லா நாள்லையுமே ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயமாவது நமக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் கீழே என்னென்னா, இன்றைக்கி நான் எதை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் தினம் எழுத ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களோட பர்சனாலிட்டியில் நீங்கள் ஒரு பெரிய சேஞ்சை பார்க்கலாம். 3வது விஷயம், இது வந்து எல்லா பெண்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன். அம்மாவாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் என்ன ரோலில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்கள் வந்து வேலை செய்கிறத வந்து அவமானமாக நினைக்காதீங்க. அதாவது எல்லா உயிரினங்களுமே அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரித்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு வல்லமையோடு தான் வளருது. ஏதோ இப்போ ஒரு சிங்கம் அடிபட்டிருக்கு, வயது முதிர்ந்திருக்கு, இல்லை குழந்தை பெற்றிருக்குன்னா இன்னொரு சிங்கம் சாப்பாடு கொண்டு வருமே தவிர மீத எல்லா காலங்கள்லையும் அந்தந்த மிருகங்கள் தான் அதற்கான உணவை வந்து எடுத்துக்கொள்ளும். ஆனால் மனித குழந்தைகளை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஆண்களாக பிறக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு ஊனமுற்ற குழந்தை போல அதால் வந்து செயல்பட முடியாத மாதிரி வாழ்நாள் முழுவதும் அது வந்து உணவுக்காக வேறு ஒருவரை சார்ந்து இருக்கிற மாதிரி அம்மாக்கள் வளர்த்து விடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். சப்போஸ் அம்மா கிட்ட அப்படி வளர்ந்துருந்தா கூட கல்யாணம் ஆகி வரும்போது அட்லீஸ்ட் மனைவிகளாவது சொல்லி அவங்களுக்கு வந்து சமையலை கற்றுக் கொடுத்து வீட்டு வேலைகள்லாம் அவங்கள இன்வால்வ் ஆக வைக்கணும். இப்போ கொரோனா மாதிரியான டைம் தனியான ஒரு ஆள், நான் வந்து காசு வச்சுருக்கேன், வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, டக்குன்னு லாக்டவுன், டக்குன்னு உங்கள் வீட்டை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படி இருந்தாலும் தனக்கான உணவை செய்ய கற்றுக்கிறதுங்கிறது ஒரு வாழ்வியல் கலை. அது வந்து அசிங்கமோ அது கீழான வேலையோ கிடையாது. இன்னொரு விஷயம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னா நம்மளே சமைச்சாதான் முடியும். நம்ம கரெக்டாக என்ன கேட்குறோம். இப்போ சிலருக்கு வந்து ஒரு குழம்புனா தண்ணியாக ரசம் மாதிரி நிறையா சொல்லி ஊற்றி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, குழம்புனாலே செமி கிரேவியாக கொலன்னு ஒரு மாதிரி கெட்டியாக அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல்ஸ் நல்லா இருக்கணும், அந்த பட்டை கறி மசாலா அதெல்லாம் இருந்தால் வெஜ்ஜாக இருந்தால் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சிலர் நான்வெஜ்ஜில் கூட அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ பார்த்து பார்த்து செய்யணும்னா அது உங்களால் தான் முடியும். அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆண்களுக்குள்ளே உருவாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணி சின்ன வயசுலேருந்து, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்குது, எல்லாருக்குமே நீங்கள் வந்து சமையலறையில் உரிமை கொடுங்க. சமையலறை பெண்ணோட சொத்து கிடையாது. குடும்பத்தில் எல்லாருமே தேவைப்படும் போது போய் ஒரு கழிவறையை பயன்படுத்துகிறோம், ஒரு படுக்கையறை பயன்படுத்தி டயர்டாக இருக்கும்போது தூங்கிக்கிறோம். அது மாதிரி சமையலறையும் எல்லாராலையும் பகிர்ந்து கொள்ளப்படணும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு ஃபஸ்ட்டு பெண்கள் வரணும். அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா எல்லா வேலையும் என் வேலைன்னு லபலபான பார்த்துட்டு அப்படியே அறக்க பறக்க வேலைக்கு இல்லை பிஸ்னஸ்க்கு இல்லை படிப்புக்கு ஓடுற ஒரு பொண்ணாக நீங்கள் இருக்காதீங்க. வீட்டில் லாஸ்ட்டாக எப்போவுமே கொஞ்சம் டைம், இப்போ ஒரு ஆள் 7:30 கிளம்புறீங்க, ஒரு ஆள் 9 மணிக்கு கிளம்புறாங்கன்னா அந்த 9 மணிக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம், வீட்டை கூட்டிகிட்டு போகணும், இல்லை பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு போகணும், இல்லை கழுவிட்டு போகணும்.
அப்படி ஏதோ ஒரு வேலையை அவங்களுக்கு அசைன் பண்ணி வச்சிருங்க காலையிலேயே. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் ஃபர்ஸ்ட் வர ஆளுக்கு அதுக்கு ஒரு வேலை. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து ஒவ்வொருத்தவங்களுக்கான வேலைகளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே அந்த குடும்பத்தையே தலையில் தாங்குற ஃபீலோட நீங்கள் எப்பவும் சுத்த மாட்டீங்க. கொஞ்சம் என்ஜாயபிளான உமனாக உங்களால் இருக்க முடியும். சனி ஞாயிறுலாம் குடும்பத்தோடு சேர்ந்து வேலைகளை பாருங்கள். இப்போ வீடு துடைக்கிறதுனா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிக்கணும், ஒரு ஆள் வந்து இந்த ஜன்னல் கதவுகளில் எல்லாம் துடைக்கணும், ஒரு ஆள் வந்து மாப் போடணும். இந்த மாதிரி பிரித்து பிரித்து வேலைகளை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த குடும்பமாக சேர்ந்து பணிபுரிகிற அனுபவமே ஒரு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சுமை ரொம்ப இருக்காது. எப்பொழுதும் மனசு ஃபுல்லாக ஒரு வேலை சுமையில் இருக்குது. சாயந்தரம் போனோன்னு இதை பண்ணணும், அதை பண்ணணும், துணியை மடிக்கணும், மாவை ஆட்டணும், இது பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குன்னா ஆஃபீஸ்லேயோ மற்ற படிப்புலையோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா வேலைகளும் எல்லாரும் பகிர்ந்து பார்க்குற ஒரு இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆளுமை ரொம்ப கம்பீரமாக வெளியில் தெரியும். வேலை செய்கிறது மட்டும் ஒரு கலை இல்லை, வேலை வாங்குறதும் ரொம்ப அருமையான ஒரு சிறந்த கலை தான். அன்பாக பேசி அவங்க வந்து முதலாக சமையல் கட்டுக்கு வரும்போது நிறையா தப்பு பண்ணுவாங்க. இப்போ சிந்திடுவாங்க, அந்த இடத்த கிளம்சி ஆக்கிடுவாங்க. இதுக்கு நானே பண்ணியிருப்பேன், எனக்கு இப்போ 2 மடங்கு வேலையாயிருச்சு, ஐயோ இது நல்லாவே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லாமல் அப்படியே பாராட்டி, ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் டைமே இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களா, அடுத்த தடவை நல்லா வந்துடும், அந்த மாதிரி சொல்லி இது பண்ணி ஒருத்தவங்கள அந்த வேலைக்கு பழக்கிறதுங்கிறதே ஒரு கலை. ஸோ அந்த கலையை பெண்கள் வந்து வளர்த்து கொள்ளணும். அதில் வந்து பெண்கள் வந்து ஒஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வேலை பார்க்குறதுல பெஸ்ட்டு. பெரும்பாலும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடியவர்களாக பெண்கள் இருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த வேலை வாங்குவது அன்பாக சொல்லி, ஏன்னா இப்போ நம்ம செஞ்சால் ஸ்பீடாக செஞ்சுருவோம். இப்போ நம்மளோட குழந்தை ஒரு 3வது 4வது படிக்கிற குழந்தைய வந்து புழிஞ்சு காயப்பட சொல்லிங்கன்னா அது 1/2 மணி நேரம் ஆகும். லெட் இட் பி. நீங்கள் அதை விட்டுட்டு வேறு வேலையை போய் பாருங்கள், மெதுவாக வந்து நீ காய போட்டுட்டு வாப்பான்னு சொல்லுங்கள். ஐயோ இதுக்குள்ளே நான் முடிச்சிருவேனே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வேலையாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் இல்லை ஒரு 2 இயர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்துடும். வீட்டுக்கு இப்போ நான் இன்றைக்கி போகாட்டி கூட முக்கியமாக ஒரு மீட்டிங் ஏதோ ஒன்று வெளில போகணுன்னு சொல்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் போக வேண்டியது இருக்குன்னா கூட கவலைப்பட மாட்டீங்க. நான் எல்லாத்தையும் என் வீட்டுக்காரன் பிள்ளைங்க சேர்ந்து சமைச்சிருவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு 5 நாள் இல்லாமல் இருந்துட்டு திரும்ப உள்ளே வர்றாங்கன்னா அந்த வீடு அப்படியே அந்த பொண்ணு இருக்கும்போது எப்படி இயங்குச்சோ அதே மாதிரி இயங்குற அளவுக்கு அந்த குடும்பத்தை நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கணும். எதுவுமே தெரியாது, நான் போயிட்டா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆளே கிறங்கி போயிடுவாங்க, ஹோம்ஒர்க்கு பிள்ளைங்களுக்கு அவரால் சொல்லி கொடுக்க முடியாது, அவரால் குழந்தைங்களுக்கு ஊட்ட முடியாது, சமைக்க முடியாது, என் பிள்ளைங்க வந்து வந்தோன்னே பேக் யூனிஃபார்ம் எங்கே போடுறோம்னே அவங்களுக்கு தெரியாது, ஷூ சாக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது, காலையில் எடுத்து நான் தான் மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து குழந்தைகளை வளர்க்காதீங்க. அது பெருமையாக சொல்கிறது அதை விட பெரிய அசிங்கம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட குடும்ப மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா செயல்படுற அளவுக்கு கெப்பாசிட்டியா நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க. நான் இல்லாட்டியும், நான் எங்க போனாலும், இப்ப நான் இறந்தே போயிட்டாலும், நான் இல்லாட்டியும் என் குடும்பம் நன்றாக இயங்குங்கிற அளவுக்கு ஒரு குடும்பத்தை வளர்த்து எடுக்கிறது தான் ஒரு சரியான குடும்ப பெண்ணுக்கான ஒரு இலக்கணம். எனவே வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா வேலைகளை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ்ல சொல்லியிருக்கிறது 3 டிப்ஸ் தான். ரொம்ப ஆர்கனைஸ்டா இருங்க. உங்களை பத்தின விஷயங்களை தெளிவா எழுதி நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி செய்யுங்க. இல்லை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத வந்து நீங்க எழுதுங்க. ஒரு டைரி எழுதுறதோ இல்லை ஒரு பிளானர்ல பிளான் பண்றதோ ஏதோ ஒரு விஷயம் எழுத்துப்பூர்வமா உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்கள் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ஷேரிங், அதாவது வேலை வாங்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லார்கிட்டையும் வேலையை பிரித்து கொடுத்து சந்தோஷமா சேர்ந்து செய்யுங்க. இந்த 3 விஷயங்களை நீங்க வந்து லைஃப்ல பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப கம்பீரமா மிடுக்கா பாரதி சொல்ற மாதிரி நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட புதுமை பெண்ணா நீங்க தெரிவீங்க. இன்னும் சில டிப்ஸுக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி மக்களே.